எப்படி பண்ணாத இன்னைக்கு வந்து உனக்கு அடிப்படை பாடம் தான் சொல்லி கொடுக்குறோம். இது என்னன்னா இன்னைக்கு நான் என்னால ஒரு அரை மணி நேரமா அல்லது 3 மணி நேரமா தான் சொல்லி கொடுப்பேன். ஆனா உங்களுடைய லைஃப் தான் இதை நீ பயன்படுத்த. புரியுதா? இது வந்து வெளியில தெரியாது. இந்த வேகம் இருக்கும், இந்த எனர்ஜி இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவனுக்கு வயசு ஆகாது. அதே போல இந்த போதை பழக்கம் இதெல்லாம் போதை உனக்கு வேலை செய்யாது. ஏன் போதை வேலை செய்யாது? நீ பவர்ஃபுல்லா இருந்தேன்னா போதை உனக்கு எல்லாம் வந்து வேலை செய்யாது. புரியுதா? எங்க மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். உங்களை மாதிரி தான் நாங்க படிச்சோம். +2 முடிச்சுட்டு எங்க ஊர் உங்களெல்லாம் சூழல்லாம் தெரியாது. எங்க ஊர் கொஞ்சம் வித்தியாசமான வரும். எல்லாம் அதோட உள்ள வச்சிருப்போம், செட்டப் வச்சிருப்போம். ஏதாவது பேச வேண்டிட்டோம், டக்குன்னு எடுத்துட்டோம். இப்போ அதனால என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு ஒரு பையன் அப்படிங்கிறதுனால தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க. அதெல்லாம் சூழல் எனக்கு கற்றுக் கொடுக்கல, அண்ணனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா நான் போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவன் இல்லை எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா நான் போனேன், நான் மாட்டிட்டேன். 3 நாள் செஞ்சு அவன் 3 நாள் வந்தான். 2ஆவது நாள் ஓடி போயிட்டான். ஏன் தெரியுமா? உடம்பு இருந்தா அவ்வளவு வலி. ஓனா முறையா ஓடி போறா அப்படின்னு. ஏய் நீ யாரு? அது மாதிரி அந்த வலி வாங்கி 4ஆவது நாள் நம்ம உடம்புல இவ்வளவு வார்த்தை இருக்கா அப்படிங்கிறது. அதனால இந்த கலையை எனக்கு சொல்லிட்டாரு. புரியுதா? அதே மாதிரி இந்த 40 பேர் செலக்ட் ஆகிறாங்கல்ல, அவங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ் உண்டு. அதுக்கு எலிஜிபிள் ஆகிடும். நீயும் ஒரு ஆளா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. வந்து எல்லாமே கவனிச்சுட்டு இருக்காங்க. விஜய் பார்க்கலாம், இவருடைய ரெஃப் பார்க்குறாங்க, எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்காங்க. அந்த 40 பேர்ல வரது முயற்சி பண்ணு. அந்த அட்வான்ஸ்க்கு நான் கொண்டு போறேன். ஓகேவா? இது வந்து அடிப்படை தான். ஓகே. அதே போல இதுக்கு என்ன கொடுப்பீங்க? நான் கேட்கறது காசு எனக்கு கொடுப்பியா? குருதட்சணைன்னு சொல்லுவாங்க. குருதட்சணைன்னு சொல்லுவாங்க. என்ன கொடுப்பேன்? நல்லா யோசிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. நீ இல்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்? குருதட்சணை நான் செடி கொடுக்குறேன் அப்படின்ட்டா. நீ என்ன கொடுப்ப? என்ன கொடுப்ப? அந்த முடிச்சுதா என்னது? சரி சரி, என்ன கொடுப்ப? அல்ல அது எனக்கு என்ன கொடுப்பேன்? புகழ். ஏய் சரி பொருளா எனக்கு என்னடா கொடுப்ப? குருதட்சணை. ஏன் அவன் குருதட்சணையா செடி கொடுக்குறேன்னு சொன்னான். அவன் குருதட்சணையா செடி கொடுக்குறேன்னு சொன்னான். நீ என்ன கொடுக்குற? என்னடா கொடுத்தாதான் ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க. இப்ப ஏன் அதை கேட்கிறேன்னா, உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நீ குரு. வருவியா? உனக்கு 4 சிஷியனை வச்சுட்டு போயிடுவேன். ஓகேவா? அதனாலதான் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு மட்டும் தட்சணை வாங்கிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய பாரம்பரியமா சொன்னாங்க. இதே மாதிரி நம்மளுடைய நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டுக்காக என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டார். யாருன்னா குரு கோவிந்த்னு. அப்போ வந்து இந்தோ பாகிஸ்தான், அதாவது இந்தியா இந்தோ முஸ்லிம்ஸ் பயங்கரமா சண்டை போட்டு நிறைய பேர் எடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா மக்களுக்காக என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. இப்ப நானே அதே தான் கேட்கிறேன். இந்த நாட்டுக்காக ஏதாவது கொடுப்பீங்களா? என்ன கொடுப்பீங்க? சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் ஆர்மி வைக்கும் போது மக்கள் தான் போட்டிருந்த நகையெல்லாம் கட்டி கொடுத்தாங்க.
பெண்கள்லாம் கொடுத்தாங்க, கையில காசு வச்சிருந்தா அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அது மாதிரி நான் கேட்கிறேன், நாட்டுக்காக என்ன கொடுப்பேன்? நீ